நாணுடைமை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளைப் பார்ப்போம். கருமத்தால் நாணுதல் நாணுதிருநுதல் நல்லவர் நாணுப் பிற. ஒருவர் தமது தகாத நடத்தையின் காரணமாக நாணுவதற்கும் நல்ல பெண்களுக்கு இயல்பாக ஏற்படும் நாணத்துக்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு. ஊனடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நாணுடைமை மாந்தர் சிறப்பு. உணவு உடை போன்ற அனைத்தும் எல்லோருக்கும் பொதுவான தேவைகளாக அமைகின்றன. ஆனால் சிறப்புக்குரிய தேவையாக இருப்பது பிறரால் பழிக்கப்படும் செயல்களை தவிர்த்து வாழும் நாணுடைமைதான். ஊனை குறித்த உயிரெல்லாம் நாணென்னும் நன்மை குறித்தது சால்பு. உடலுடன் இணைந்தே உயிர் இருப்பது போல மாண்பு என்பது நாண உணர்வுடன் இணைந்து இருப்பதேயாகும். அணியென்றோ நாணுடைமை சான்றோர் கத்தின்றேற் பிணியென்றோ பீடு நடை. நடந்த தவறு காரணமாக தமக்குள் வருந்துகிற நாணம் எனும் உணர்வு பெரியவர்களுக்கு அணிகலனாக விளங்கும். அந்த அணிகலன் இல்லாமல் என்னதான் பெருமிதமாக நடை போட்டாலும் அந்த நடை ஒரு நோய்க்கு ஒப்பானதாகவே கருத முடியும். பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நாணு குறைப்பதி என்னும் உலகு. தமக்கு வரும் பழிக்காக மட்டுமின்றி பிறருக்கு வரும் பழிக்காகவும் வருந்தி நாணுகின்றவர் நாணம் எனும் பணிப்பிற்காக உறைவிட மாவார். நாண்வேலி கொள்ளாது மன்னோ வியஞ்ஞாலம் பேணலர் மேலாயவர். பரந்த இந்த உலகில் பாதுகாப்பையும் விட நாணம் எனும் வேலியைத்தான் உயர்ந்த மனிதர்கள் தங்களின் பாதுகாப்பாக கொள்வார்கள். நாணால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நாண் துறவார் நாணால் பவர். நாண உணர்வுடையவர்கள் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள உயிரையும் விடுவார்கள். உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மானத்தை விடமாட்டார்கள். பிறர் நாண தக்கது தானானாயின் அரணான தக்கதுடைத்து. வெட்கப்பட வேண்டிய அளவுக்கு பழிக்கு ஆளானவர்கள் அதற்காக வெட்கப்படாமல் இருந்தால் அவர்களை விட்டு அறநெறி வெட்கப்பட்டு அகன்று விட்டதாக கருத வேண்டும். குலஞ்சுடும் கொள்கை பிழைப்பின் நலஞ்சுடும் நாணின்மை நின்ற கடை. கொண்ட கொள்கையில் தவறினால் குலத்துக்கு இழுக்கு நேரும். அதற்கு நாணாமல் பிறர் பழிக்கும் செயல் புரிந்தால் நலமனைத்தும் கெடும். நாணாகத் தில்லார் இயக்கம் மரப்பாவை நாணால் உயிர் மருட்டி அற்று. உயிர் இருப்பது போல கயிறு கொண்டு ஆட்டி வைக்கப்படும் மர பொம்மைக்கும் மனதில் நாணமெனும் ஓர் உணர்வு இல்லாமல் உலகில் நடமாடுபவர்க்கும் வேறுபாடு இல்லை.